ஆனா அதே பதவியேற்பு விழாவில தான் வந்தே மாதரத்தை முதல்ல பாட வச்சு மிகப்பெரிய சர்ச்சையாச்சு. We humbly request all of you to kindly rise up for the national song Vande Mataram, followed by national anthem, followed by Tamil Thai வாழ்த்து. எப்போதுமே தமிழ் தாய் வாழ்த்து தான் முதல் முறையா எப்பவுமே பாடப்படும். அதுவும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தமிழ் தாய் வாழ்த்துக்கும் தமிழுக்கும் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு மாநிலமா இருக்கு. அப்படி இருக்கும்போது வந்தே மாதரத்துக்கு முதலிடம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தேசிய கீதம் பாடிட்டு அதுக்கப்புறம் மூன்றாவதா தான் தமிழ் தாய் வாழ்த்து பாடப்பட்டுச்சு. இதனால மிக எதிர்கட்சிகள், கூட்டணி கட்சிகள் எல்லாருமே எதிர்ப்பு தெரிவிச்சு விஜய் அவர்களை கேள்வி கேட்டாங்க. கண்டிப்பா தமிழ்நாட்டுல தமிழ்தாய் வாழ்த்துக்கு தான் முதலிடம் கொடுக்கணும் அப்படிங்கறத எதிர்கட்சிகள் வலியுறுத்துறாங்க. நீங்க சொல்ற மாதிரி வந்தே மாதரம் பாடப்பட்டிருந்தாலும் திமுக ஆட்சி நடத்தினப்ப கூட வந்தே மாதரம் பாடப்பட்டுச்சு. இவங்க இப்பதான் வந்திருக்காங்க, அதுக்கான விளக்கத்தையும் தாவேக தரப்புல சொல்லியிருந்தாங்க. ஏன்னா அது எங்க கட்டுப்பாட்டுல இல்ல, மத்திய அரசோட கட்டுப்பாட்டுல இருந்தது. நாங்க வலியுறுத்தணும் தமிழ்தாய் வாழ்த்து பாடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அவங்க கேட்கல. ஆனா இதுக்கப்புறம் இது மாதிரி நடக்காது அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. ஆனா இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, விஜய் அவர்கள் ஆட்சி அமைச்சதுன்றதே தமிழ்நாட்டுல பல பேருக்கு ஒரு ஆச்சரியத்தை கொடுக்குற ஒரு விஷயமா தான் இருந்தது. அவர் முதலமைச்சர் ஆன பிறகு எல்லா எதிர்கட்சி தலைவர்களும் போய் சந்திச்சு வாழ்த்து பெற்றாரு. தமிழகத்துல அது ஒரு புதிய நாகரிகமா இருந்ததுன்னு சொல்லி எல்லா தலைவர்களுமே பாராட்டினாங்க அந்த ஒரு விஷயம். ஆனா இந்த இடத்துல நம்ம யோசிக்கணும். அவர் எல்லாருமே சந்திச்சாரு, நாகரிகமான அரசியல், இது எல்லாமே ஓகே, சூப்பர், வெல் குட், பாராட்டலாம். ஆனா அதிமுகவில் யாரை போய் சந்திச்சாரு? எடப்பாடி பழனிசாமியை சந்திக்காம அவரோட கீழ்மட்ட தலைவர்களான சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணியை போய் சந்திச்சுட்டு வந்திருக்காரு. அவங்கள கூட சந்திச்சுக்கலாம், ஓகே, நல்ல விஷயம் அப்படிங்கிறத பாராட்டலாம். ஆனா எடப்பாடி பழனிசாமியை ஏன் சந்திக்கல? அப்போ அதிமுகல 2 டீம் இருக்கிறத விஜய் சொல்ல வராரா? அப்ப எனக்கு அங்க ஒரு சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணி எல்லாம் என் டீமு, எடப்பாடி அதிமுக டீமு, அவங்களெல்லாம் நம்ம பக்கம் இழுத்துடலாம் அப்படிங்கிற இடத்துலதான் குதிரை பேர அரசியல்ங்கிறது பேசப்படுது. தாவேக அரசு குதிரை பேர அரசியல் பண்றாங்கிறது இப்ப சமீப அந்த ஆட்சி ஆரம்பிச்சுல இருந்து இப்போ வரைக்குமே அது மிகப்பெரிய விவாதத்தை ஏற்படுத்தியிருக்கு. எதிர்கட்சிகளுமே இதை கேள்வி கேட்டிருக்காங்க, இது என்ன குதிரை பேர அரசியலா அப்படிங்கிற ஒவ்வொரு தலைவர்களையும் முன் வச்சிருந்தாங்க. இதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணி எல்லாம் ஒரு டீம் ஆச்சுட்டு மீட்டிங் பண்றது, அவங்கள போய் நாங்க ஆதரவு தெரிவிக்கிறோம்னு சொல்லிட்டு சட்டப்பேரவையிலே ஆதரவு தெரிவிச்சிருந்தாங்க. அதுவும் தாவேக ஆட்சி அமைக்க நாங்க ஆதரவு தரோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இன்னும் இந்த அதிமுகல 2 அணியா தான் இந்த பிரச்சனை போயிட்டே இருக்கு. அதனாலதான் சொல்றேன், குதிரை பேர அரசியல விஜய் பேசுறாரா, குதிரை பேர அரசியலை முன் வச்சு அவர் ஆட்சி பண்றாரா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழும்புது.